Hi everyone, welcome to another vlog. இன்னைக்கு நம்ம மஹேந்திரா லான்ச் பண்ணியிருக்கிற தி மஹேந்திரா ஸ்டாலியன் 2020 மாடல் அண்ட் இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 2019 மாடல் இதை பற்றின ஒரு சின்ன கம்பேரிசன் தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ மஹேந்திரா தார் வந்து ஃபஸ்ட்டு 2010 லான்ச் பண்ணாங்க. ஃப்ரம் 2010 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்கு பெருசாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸுமே மாடிஃபிகேஷன்ஸுமே வந்து தேவைப்படல. ஏன்னா அந்த 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 லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருந்துச்சு. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இட் புல்ட் அவுட் லைக்னா ஸோ மெனி பீப்புள் டு பை அண்ட் டு சூஸ் தட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள். அந்த எஸ்யூவி மேலே இருந்த க்ரேஸை தாண்டி வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் மேலே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பேஷன் ஆக்சுவலாக வந்து இந்த மஹேந்திரா தார் வந்து இம்பேக்ட் கொடுத்துச்சுன்னே கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அதோட டிசைன் தான். அண்ட் ஸ்டாக் வெர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பெருசாக மாடிஃபிகேஷன் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் நிறுத்தினாலே அது ஒரு ஜுவல் மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறையா கார் லவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே மேட் சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் லைக் அலாய்ஸ் மாற்றினாங்க அண்ட் ஃப்ரண்ட்டில் பம்பர் மாற்றுவாங்க அண்ட் ஹெட்லைட் மாற்றுவாங்க அண்ட் சாஃப்டாக வெர்ஷன் ட்ரை பண்ணுவாங்க. உள்ள இன்டீரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் மாடிஃபை பண்ணுவாங்க அண்ட் டச் ஸ்க்ரீன் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து மாடிஃபிகேஷன்ஸாக வந்து தாரில் பெருசாக பண்ணுவாங்க. பட் கம்பெனியில் லான்ச் பண்ணுற வெர்ஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க கொண்டு வரவே இல்லை. அது தேவையும் படலை. பிகாஸ் இட் வாஸ் செல்லிங் இன் அ வெரி குட் யூனிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இப்போ லான்ச் பண்ணிக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்துட்டு அந்த மைனஸஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரீஃபில் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்கிங் அபவுட் 2019 மாடல் அகெயின் த ரெட் அண்ட் பிளாக் கலர்ஸ் தான் வந்து ரொம்ப மோஸ்ட் செல்லிங் யூனிட்ஸாக இருந்துச்சு அண்ட் பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் 2019 மாடல்ஸோட இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். அதில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்ஸ் இருக்காது அண்ட் ஏசி வென்ட்ஸ் இருக்கும் அண்ட் டச் ஸ்க்ரீன் இருக்காது. நேவிகேஷன் ஆஃப் ரோட் போகிறவங்களுக்கு நேவிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேவிகேஷனுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்காது. மியூசிக் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆப்ஷன் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ராங்காக சொல்லப்போனால் இட்ஸ் பியூர் அண்ட் ப்ளஷர் ஆஃப் ரோட் டிரைவிங்காகவே வந்துட்டு ரெடி பண்ண வெஹிக்கிள் தான் வந்து 2019 மாடல்னு சொல்லலாம். பட் இப்போ 2020 மாடல் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு யூ ஓன்ட் பிலீவ் இட் டசன்ட் லுக் லைக் அன் ஆஃப் ரோட் வெஹிக்கிள். பார்க்குறதுக்கு என்னமோ வந்துட்டு ஒரு எஸ்யூவி கார்ஸ்குள்ளே நீங்கள் என்ன ஒரு லக்ஸூரியஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் லக்ஸூரியஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இப்போ இந்த 2020 மாடலில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்களே சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்துட்டு ரூஃப் டாப் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் டச் ஸ்க்ரீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் டேஷ்போர்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் கியர் நாப்ஸ் ஆகட்டும், இல்லை ஏசி வென்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்ஸ் ஆகட்டும், ஐ திங்க் டிஸ்பிளேயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டியரிங்கில் வந்து உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி மவுண்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், ஃபோல்டபுள் சீட்ஸு அண்ட் premium looking dashboards, carbon fiber style dashboards கொடுத்துருக்காங்க. ஓவரால் இட் லுக்ஸ் வெரி நைஸ். பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸு ஃபர்ஸ்ட் டைம் எவர் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த ஒரு மாடல்லையுமே ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸில் இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் மஹேந்திரா தார் இஸ் த ஒன்லி வெஹிக்கிள் ஹேட் லான்ச்ட் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்தோன்னா my choice is definitely 2020, but exterior wise பார்த்தீங்கன்னா my heart still goes to the 2019 model. Comparing to 2019 மாடல் தான் எனக்கு ஸ்டில் ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.